ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். இட்லி தோசைக்கு மாவில்லையா, இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம் நினைக்கிறவங்க சிம்பிளாக உடனே செய்யக்கூடியதான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை வீட்லேயும் செய்யலாம், கடையிலையும் வாங்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா ஊறி வரும். இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கூடவே கொஞ்சமாக மிளகு சீரகம், காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலைகளையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்ல ஒன்றும் பாதியுமா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து நமக்கு கோதுமை ரவை நல்ல இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கும். இப்போ இது கூடவே நல்ல ஒரு திக்னஸ்க்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன். கேழ்வரகுக்கு பதிலாக ரவை அரிசி மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை துருவி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கேரட், ஒரு சின்ன பழுத்த தக்காளி பழம் லைட்டாக புளிப்புக்காக சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம மிக்சியில் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளையும் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட கேழ்வரகு மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைனா அரிசி மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும், நல்ல ஹெச்பி லெவலில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடல் சோர்வு நீங்கி உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாவு இல்லாத நேரங்களில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 4 to 5 போல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 4 பல் போல் பூண்டு, கூடவே கொஞ்சமாக தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக கூட சேர்த்து செய்யலாம். கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டியாக யூஸ் பண்ணாமல் இந்த ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் மேலே கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா எடுக்கிறதுக்கு வந்துடும், ஒட்டவே ஒட்டாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மாவில்லாத நேரங்களில் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த அடை ரெடி ஆயிரும். இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதே மாவில் பணியாரமாக கூட சுட்டெடுத்து கொடுக்கலாம், பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிடும் போது உடம்புக்கு தேவையான எல்லா ஹெல்த்துமே கிடைக்கும். உடல் சோர்வாக இருக்க சமயத்தில், உடலில் தெம்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை
வாரத்தில் 1 இல்லைனா 2 நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பிபி இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் சக்கரவள்ளி கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.